ஓகே, வெல்கம் பேக் டு வெல் பாரி வேல்டு. அதாவது இது வரைக்கும் 33 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துருந்தது வேற, 43வது எபிசோட்ல பார்த்துருந்தது வேற. 43வது எபிசோடு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதுக்கு கடந்த 10 எபிசோடும் போருக்கு தயார் நிலையில இருக்கிற இந்த சேர சோழ பாண்டியர்கள் முடிச்சு, பாண்டியர்கள் மட்டும் போருக்கு வராம திட்டம் போட்டுக்கிட்டு இருந்ததும், குடியில் அமைச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு காலம் இந்த வேலை நடந்துட்டு இருந்ததும், கடைசியா போருக்கு தயாராகிட்டதாகவும் அதுக்கு எச்சினி அப்படிங்கிற யாகத்துல நடத்துனதாகவும் பார்த்தோம். இப்போ முழுக்க முழுக்க 44வது எபிசோடுக்குள்ள போவோம். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மதுரையில இருந்து பொற்சுவை வந்திருப்பா. பொற்சுவை இங்க இந்த காராளிங்கிறவங்கலாம் பார்த்துட்டு செய்தி சேகரிச்சிருப்பா. ஒற்றர்கள் மூலமா அந்த குலசேகர பாண்டியனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒற்றர்கள் அவர் அமைச்சிருப்பார்ல, அவர் ஒற்றர்கள் மூலமா அந்த 6 ஊர் எங்கள் நாட்டுக்கு உட்பட்ட 6 ஊர் போர்ல பங்கேற்காது, பரம நாட்டுக்கு எதிரான போர்ல பங்கேற்காதுன்னு வாக்கு கொடுத்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இத பத்தி இன்னும் மயூர் கிளார் நம்மகிட்ட சொல்லாம இருக்கிறாரு. அவர் எப்படா சொல்றாருன்னு பாக்கலான்னு காத்துட்டு இருந்தாரு குலசேகர பாண்டியன். இந்த நேரத்துல தன்னுடைய மருமகள் வந்ததையும் மயூர் கிளார் முசுகுந்தர்கிட்ட சொல்லிட்டாரு, தலைமை அமைச்சர்கிட்ட. ஆனா அந்த முசுகுந்தர் இன்ன வரைக்கும் இவர்கிட்ட சொல்லல, பேரரசர்கிட்ட சொல்லல. அவர் நேரம் பார்த்து சொல்லலாம் காத்துட்டு இருந்திருப்பாரு. இன்னும் சொல்லல. தான் மருமக இங்க போர்க்குளத்துக்கு வந்திருக்கிற செய்தி முதற்கொண்டு இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியுங்கிறது இவங்களுக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு அதையும் நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒற்றர்கள் மூலமா குறிப்பு வச்சுட்டு இருப்பாரு, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எப்பதான் இவங்களா சொல்றாங்கன்னு பாத்துக்கலான்னு பார்ப்பாரு. நிறைய ஒற்றர்களை வச்சு நிறைய செய்திகள் சேகர சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த எச்சினி யாகம் அது நடந்துச்சு, யானை பலி கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளவு கலைபரம் நடந்துட்டு இருந்த இடத்துல வேட்டுவன் பாறை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வேட்டுவன் பாறையில் நீலன் மயிலா இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி இருக்குல்ல, அது பயங்கரமா நடந்துச்சு. அங்க பல காதல் கூத்துகள்லாம் நடக்கும். அங்க நீலன் ஏற்கனவே பறிச்சு வந்த வாகை மலர் அப்படின்னு சொன்னோம், அந்த வாகைப்பூ, அந்த வாகைப்பூவை மயிலாட்ட கொடுப்பான். அப்போ ஆதினி அதை பார்த்து, பரவாயில்லையே, போர்ல அவன் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வாகை மலரை பறிப்பான், நீ போறதுக்கு முன்னாடியே வாகை மலரை பறிச்சுட்டு வரையப்பா அப்படின்னு அவனை கொண்டாடிட்டு எல்லாம் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நிறைய நடக்கும். நல்லா கூத்து இருக்கும், அது ஜாலியா இருக்கும். அதை தாண்டி அடுத்தது அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வள்ளிக்கூத்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வள்ளிக்கூத்து நடக்கும். அந்த வள்ளிக்கூத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆண்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது. அவங்க என்னன்னா இவ்வளவு காலமும் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அங்க எல்லா வேலையுமே பெண்கள் தான் செய்யணும். அங்க என்ன நடக்குதுன்னு முதற்கொண்டு ஆண்களுக்கு தெரியாது. என்ன செய்யறாங்க அங்க, எதுக்காக பெண்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, அங்க போனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூத்து முடிஞ்சு சில நாட்கள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதோட பெருமையை பேசிக்கிட்டே வருவாங்க. அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவங்களும் விரும்புவாங்க. நிறைய முறை முயற்சி பண்ணியும் பார்ப்பாங்க. ஆனா அதை பெண்கள் சொல்லவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த கூத்துக்களம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வள்ளிக்காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்படி சொல்ற இடத்துக்கு வளகாப்பு கிளம்புறதுக்கு எல்லாமே தயாரானாங்க. அந்த கூத்துக்கு தேவையான அந்த ஊர்ல இருந்த பறை, தடி, காரி, கொம்பு எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. பயங்கர உற்சாகத்தோட போவாங்க. அங்க போகும்போது பெண்கள் மட்டும் தான் போவாங்க. கூட துணைக்கு நாய் கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா நாய் நமக்கு வேணும், துணைக்கு ஏதாவது ஆபத்துனா தேவைப்படுதுன்னு சொல்லி நாய் கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. ஆண்களை உள்ள விட மாட்டாங்க, ஆனா நாய் கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஆண்களுக்கு ரொம்ப அதுலயும் ஒரு பொறாமையா இருக்கும். அதாவது சந்தன வேங்கை மரம்னு ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே நிறைய எபிசோட்ல பாத்திருக்கோம். அந்த மரம் இருக்குல்ல, ஒரு பெண் கர்ப்பிணியான உடனேயே ஒரு மரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் இவங்களுக்கான சந்தன வேங்கை மரம்னு முடிவு பண்ணிடுவாங்க. எந்த சந்தன வேங்கை மரத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அங்கதான் வளகாப்பு முடிஞ்ச உடனே வள்ளிக்கானம் அப்படின்னு சொல்ல போற இடம்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதை சுத்தி ஆண்கள் வராத அளவுக்கு தயார் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த வேட்டுவன் பாறையில ஒரு மலை குன்றுல அவங்க சந்தன வேங்கை மரத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அங்கதான் அவங்க நடக்கும். அப்படி ஆண்களுக்கு தெரியாம நடந்த ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்கள் பலகாலமாவே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் ஆண்களுக்கு தெரியாம இருக்கிறவருக்கு என்ன, அது நமக்கு சந்தோஷம். அதனால ஆண்கள்கிட்ட இது ஒன்னையாச்சு மறப்போம் அப்படின்னு பெண்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். எப்படின்னா ரகசியத்தை மறைக்கிறதுல ஒரு உற்சாகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் பஸ் ஸ்டாப் சீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். மணிவண்ணன் ராஜகுமாரன் உட்காந்து பஸ்ல, அதுல நமக்கு ஒரு குஷி அப்படின்னு அது மாதிரி பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட இருக்க ரகசியத்தை, நமக்குள்ள ஒரு ரகசியத்தை ஆண்கள்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உற்சாகம். இதுலயும் குறிப்பா சில பேர் இருப்பாங்க, அதாவது தன்னுடைய காதலன் மேல வச்சிருக்க அன்பு அதிகமா வச்சிருக்க காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, சில பெண்கள் அவங்க ரகசியத்தை சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் அங்க உள்ள வயதான பெண்கள் சொல்லி அனுப்புவாங்க. எப்படின்னா, நீ உன் புருஷன்கிட்டயோ இல்ல காதலன் கிட்டயோ இதை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப வலி அதிகமா இருக்குமா, அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. அந்த வலியை தாங்கிக்க அங்க ஆண் வரப்போறது இல்லை, அப்பயும் நாங்க தான் அவங்க கூட இருப்போம். அதனால நாங்க சொல்றதை கேட்கணும், இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருப்பாங்க. அது சும்மா மிரட்டுறன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட எப்படியும் ஆண்களுக்கு தெரியாத ஒரு உலக ரகசியத்தை நம்ம கடைபிடிக்கிறோம்ல, அது நமக்கு தனியா ஒரு கெத்து தானேங்கிற மாதிரி இவங்க அதற்கு யாரும் சொல்ல மாட்டாங்க.
ஊர்ல இருக்க எல்லா ஆண்களுக்கும் இப்ப நம்ம எங்க இருப்பாங்கன்னு தெரியும். எல்லாம் நாகக்கரட்டுக்கு போயிருந்தாங்க, போருக்கு போயிருக்கிறாங்க. ஆனா போருக்கு போனாலும் அவங்க எண்ணம் ஃபுல்லா இங்கேதான் இருக்கும். இந்த பெண்கள் அப்படி என்னதான் அங்க போறாங்கன்னு தெரியல. இந்த முறையும் போறாங்களே, அங்க என்னன்னு சொல்ல மாட்டாளுகளே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை தான். ஆர்வம் அதிகமா இருக்காங்க. வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அங்க போய் முயற்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த முறை அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீலன் போர்க்களத்துல இருந்து கிளம்புனான் பாத்தீங்களா? கிளம்பும் போதே காலம்பனோட மூத்த மகன் கொற்றன் இருக்கான்ல, அவனையும் கூட கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாரு வேட்டூர் பழையன். எதுக்காக அப்படின்னு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த முறையாச்சும் இந்த பையனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுவே உள்ளூர் பையன் அப்படின்னா இதுக்காக தான் அனுப்புறோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா வெளியூர் பையன் அப்படின்னா அதை வந்து மறுக்கிறது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, இல்ல நாகரிகமா இருக்காது, கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு தான் வேட்டூர் பழையன் அமைச்சிருப்பாரு. ஆனா வளகாப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே காட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த கொற்றன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீலன் கையிலேயே கொடுத்துட்டு, நீ இங்கேயே இருப்பா, நாளைக்கு காலையில வந்து உன்னை கூட்டிட்டு பாக்குறோம், நாளைக்கு காலையில வந்து உனக்கு தேவையான விருந்துகள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. திரும்ப ஏமாற்றம். ஏன்னா இந்த முறை வெளியூர் பையன், அதுவும் சின்ன பையனா கூட வச்சுட்டு சேர்த்துக்க முடியாம போச்சு, அவனை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது கூட முடியாம போச்சுன்னு அவங்களுக்குள்ள வருத்தம். அப்ப அங்க 2 வயதான கழுது கட்டையை உட்காந்துருக்கும். அவங்க பேரு சோமக்கிழவன், செம்பூந்தன். அதாவது இந்த கதாபாத்திரம் புதுசா வருது, நீங்க பேர் ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர் பேரு சோமக்கிழவன், இன்னொருத்தர் பேர் செம்பூந்தன். அவங்க வயசு வந்து பாத்தீங்கன்னா பழையன், வேட்டூர் பழையன் இருக்காருல்ல, அவரோட வயசு கம்மி தான். ஆனா போர்க்களத்துல அதிக மரபா அவங்க பாறைகள் அதிகமா உருண்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நடமாட்டம் அதிகமா குறைஞ்சி இப்ப ரொம்ப வயசான மாதிரி தெரிவாங்க. அதனால இப்ப அவங்களால போருக்கு போக முடியல. அதனால ஊருக்குள்ள இருக்காங்க. ஊருக்குள்ள இருக்க ரொம்ப வெகு சில ஆட்கள் அவங்க ஒரு ஆளு, அவ்வளவுதான். கொற்றலை விட்டுட்டு அந்த பெண்கள் அங்க உள்ள போகும்போது இவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏமா, சின்ன பையன் கேட்கறான், ஆசையா கேட்கறான், வெளியூர்ல இருந்து வேற வந்திருக்கான், இப்படி திட்டி அனுப்புறீங்களா, போமா போமா கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க 2 பேரும். நீங்க எல்லாம் எதுக்காக கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்க முயற்சியில எங்களுக்கு பலிக்காது, அதுக்காக நாங்க அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிருவாங்க. அவங்க காட்டுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த பெருசுங்களா ஏக்கமா பார்க்கும். என்னமோ பண்றாளுங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டுது, அகத்தி சொல்ல மாட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள முதல்ல அங்கவை போவா. அவளுக்கு இது வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் வந்தது இல்ல, இந்த வள்ளி கணத்துக்குலாம் வந்தது இல்ல. இப்ப மயிலாவோட பள்ளிக்கானம் அப்படிங்கிறனால வந்திருப்பா. ஏன்னா அவளோட ரொம்ப நெருங்கிய தோழி இல்ல. உள்ள போக போக ஆதினி என்ன பண்ணுவா, அங்கேயே பார்த்து முதல்ல உள்ள வரனால உள்ள என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வரியா அப்படின்னு கேட்பா. இல்லம்மா அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் ஒருவேளை இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உதிரம் கேட்டா அவன்கிட்ட சொல்லிடுவோன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்பா. அவ அப்படி நக்கலை கேட்டோடனே, நான் உதிரம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், ஆனா அப்பா என்ன கேட்டாருன்னு கேட்டு வச்சுக்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாருன்னு வச்சுக்க, நான் சொல்லிடுவேன், அப்பாட்ட போய் சொல்ல எனக்கு என்னால முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஆதினி கொஞ்சம் சிரிச்சுட்டு, பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா ரகசியமா சொல்லுவா, உங்க அப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாரு, கவலையே படாத அப்படின்னு சொல்லுவா. அவ சொன்னதுதான் அங்க வைக்க அதிர்ச்சி ஆயிடும். அடடா, இவ ஏற்கனவே அப்பாட்ட சொல்லிட்டா போல இருக்கு அப்படின்னு பாப்பா. ஆதினியை பார்த்த உடனே ஆதி என்ன பண்ண, டக்குன்னு கண்ணடிப்பா, ஆமா சொல்லிட்டேங்கிற மாதிரி. அப்படின்னு எனக்கு தெரியும் நானும் உதிரகிட்ட சொல்லுவேன், நீ மட்டும் வாழ்கிட்ட சொல்லுவேன், நான் யார்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பொண்ணு அங்க பாத்துட்டு, என்ன நீங்க 2 பேரும் மட்டும் ரகசியமா சிரிச்சிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது 2 பேர் பேச்சை மாத்திட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. உள்ள போன உடனே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பயங்கரமான சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா, எங்கேயுமே கிடைக்காத ஒரு அருமையான மது வகை தான் காரணம். நம்ம பாஷையில சொல்லணும், சரக்கு தான். ஆண்களுக்கு தெரி இதுவரைக்கும் தெரிஞ்சிடாத, ஆண்கள் கொஞ்சமும் பார்த்துடாத ஒரு புது வகையான ஒரு மது வகை. அதாவது இந்த வள்ளிக்கானகத்துல, அந்த வள்ளிக்கானம் சொல்லப்படுற ஏரியால இவங்க கொண்டாடத்தும் போது குடிக்கிறாங்கிறது ஆண்களுக்கு தெரிய வந்துடும். எப்படியும் என்னன்னா, ஒரு முறை வந்து சோமபானத்தை குடிக்கும் போது ஒரு பொண்ணு சொல்லிடும், என்னன்னா போதையில சொல்லிடும், உளரும், என்ன இருந்தாலும் இந்த சோமபானம் எல்லாரும் சிறப்பான சொல்றீங்க, என்ன இருந்தாலும் நாங்க குடிக்கிற மாதிரி வராது, நாங்க வள்ளிக்காலத்துல குடிப்போமே, அதுதான் சரக்கு, இதெல்லாம் சரக்கா அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா உலகமே சோமபானத்தை பார்த்து மிரண்டிருக்கும் போது அந்த பொண்ணு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா இவங்க வந்து குடிக்கதான் போறாளுங்க, ஆனா என்ன வகை சரக்குன்னு தெரியலையே, இவங்க அப்படி ஆடுறவங்களுக்கு என்ன சரக்குங்க, அது தெரிஞ்சுக்கணும் இவங்க நினைப்பாங்க. ஆனா முடியாம போயிடும். உண்மையிலே அது என்ன சரக்கு அப்படின்னா, அதுக்கு உண்மை சொல்லணும், ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும். எப்படின்னா, பூக்கள்லயே ரொம்ப தேன் சுவை அதிகமா இருக்க பூ அப்படின்னா அது சம்பங்கின்னு சொல்லுவோம். நாக சம்பங்கி பூ. அந்த பூல கிடைக்கிற தேன் இருக்குல்ல, ஒரு துளி தேனை தூக்கி நாக்குல வச்சாலும் சும்மா பயங்கரமா நாக்குல கரையிற மாதிரி இருக்கும். சுவைங்கிறது அப்படியே உடம்பு பூரா எகிரிடும். கிட்டத்தட்ட தேன் அதிகமா கிடைக்கக்கூடிய இது வந்து அந்த நாகசங்கமி பூக்கள் தான். அந்த நாகசம்பவி பூக்கள் வந்து எங்க அதிகமா கிடைக்குமோ அங்க இருந்து ஒரு தேன் கூட்டுல இருந்து அந்த தேன் கட்டியை மட்டும் தனியா எடுத்து அதுக்கு தேவையான சில பொருட்களை சேர்த்து வச்சுக்குவாங்க. அது என்ன பொருள் சேர்க்கறது முதல் கொண்டு அந்த வயதான பெண்களுக்கு மட்டும் தெரியும். அதுவே கீழே இருக்க பெண்களுக்கே தெரியாது. அந்த வயதான பெண்களே அடுத்த அவங்க காலம் முடியும் போது அடுத்த ஆண்டு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்க
அந்த கட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்டிய எடுத்து தேன் கட்டிய எடுத்து ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டா அப்படின்னா, அவளுக்குன்னு எந்த சந்தன மேங்கவரம்னு தேர்ந்தெடுத்து, அந்த மரத்துக்கு அடியில இவங்க தயார் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல ஒரு பொருளு, அதையும் அந்த கட்டிய சேர்த்து வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. ஒரு 4, 5 மாசம் மண்ணுக்குள்ளேயே இருக்கிற அந்த தேன் கட்டி இருக்குல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நுர வந்து சுவை அதிகமாகி, கொஞ்சம் கொஞ்சமா இறுக ஆரம்பிச்சுரும். இறுகி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு சாறு மாரி வந்துரும். ஒரு துளி நாக்குல பட்டாலே சுவை வந்து அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மது தேரலே இருக்கும். தேரல்னா உங்களுக்கு தெரியும். மது தேரல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரல் மாரி இருக்கும். அந்த மது தேரல்ன்னு சொல்லுவோம் அது. அது பயங்கரமா வந்து எப்படின்னா, மது தேரலே உங்களுக்கு தெரியும். சரக்கு தான் ஃபாரின் சரக்கு மாரின்னு வச்சுக்கங்களேன். ஒரு சொட்டு நாக்குல வச்சாலே தேள் கொட்டுன மாரி சும்மா சுர்ருன்னு மண்டைக்கு ஏறிரும். அப்படிப்பட்ட சரக்க தான் இன்னைக்கு அவங்க குடிக்க போறாங்க. அது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு உற்சாகத்த குடுத்துட்டோம். இன்னைக்கு அத பார்த்த உடனே பெண்கள் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. ஆண்களால அது தெரிஞ்சுக்கவே முடியாத ரகசியங்கிறது இன்னும் கொஞ்சம் போதையா எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அந்த தடுப்பாட்டம், துப்பாட்டம், துடியாட்டம், பறையாட்டம் அப்படின்னு பயங்கரமான ஓசைகள் வந்துகிட்டே இருக்கும். கீழ இருந்து பார்த்திருந்த ஆம்பளைங்க கிட்டத்தட்ட வயித்தெரிச்சலா இருக்கும். அட பாவிகளா! இப்பயே ஆரம்பிச்சுட்டாளுகளா? எங்க போகுதுன்னு தெரியலையே! எந்த ஆம்பளைனாலயும் கண்டுபிடிக்க முடியாம போச்சு. இவளுக மட்டும் அப்படி இந்த ஆட்டம் போடுறாளுங்களே! அப்படி என்னதான் இருக்கு? அப்படின்னு சொல்லி சோம கிழவனும், செம்பந்தனும் புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க 2 கிழவன்களும். உடனே ஒரு கிழவன் சொல்லுவான், "ஆட்டம் தொடங்கும்போது தான் இப்படி இருக்கு. இன்னும் போக போக பாரு. இன்னும் அதிரும். இன்னும் ஆடுவாளுக." அப்படின்னு 2 கிழவன்களும் வாய பொளந்துகிட்டு மேல பார்த்துட்டு இருப்பாங்க. நீலனும், நீலன் கூட வந்த வீரர்களும் உட்கார்ந்து அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. சத்தம் பயங்கரமா கேட்கும். மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் பொறாமையா. ஆனா அதே நேரம் மறைமுகமா, ரகசியமா, யாருக்கும் தெரியாம, எதிர்பார்க்காத நேரத்துல அதே வேட்டுவன் பாறை சுத்தி 600 வீரர்கள் செடி கொடிகளுக்கு உள்ள புகுந்து மேல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாருக்கும் தெரியல இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்குங்கிறது. ஏன்னா இங்க இருந்தது மொத்தமாவே 24 பேர் தான். அதுலயும் 2 வயசான ஆளுங்க கிழடு கட்டைங்க. உள்ள 600 வீரர்கள் மேல வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கவனமும் மேல நடந்துட்டு இருக்கிற வள்ளிக்கூத்துல தான் இருந்துச்சு. அப்படி வள்ளிக்கூத்துல கவனம் இருந்த போது 3 திசையிலயும் 3 தனித்தனி படைகள் எடுத்துக்கிட்டு 600 பேரோட மேல வந்துட்டு இருந்தான் கருங்கை வாணன். எப்படி 3 வேந்தர்களுக்கும் இப்ப தளபதியா இருக்கிறவன், தலைமை தளபதியா இருக்க கருங்கை வாணன் மேல வந்துட்டு இருந்தான். அமாவாசை முடிஞ்சு 1, 2 நாள் தான் ஆகியிருந்தனால ரொம்ப இருட்டா இருந்தனால இந்த நாளை தேர்ந்தெடுத்திருப்பான். அதாவது பரம்போட காவல் தலைவர்கள் அதிகமா இருந்த இந்த ஊர்ல முதல் தாக்குதல் இருக்கணும் அப்படின்னு பொறுப்பேற்று தான் தானே பொறுப்பேற்று வந்திருப்பான். இதனாலதான் இங்க இருந்த கூட்டத்தை படைய மாத்துனா அந்த பாண்டியன். எல்லாரும் நாகக்கரட்டு இருந்த போது இவன் ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்க மாத்தி செஞ்சான். இப்ப எல்லாமே நாகக்கரட்டுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த திசையில வரணும்னு நினைச்சிருப்பான். ஒரு திசையில கருங்கைவாணன் வருவான். இன்னொரு திசையில திரையர்களை தாக்குறது கூட்டிட்டு போனான் பாத்தீங்களா திரியன், அவனை கூப்பிட்டுக்குவான் அவன் தலைமையில. வடக்கு திசைன்னு இருக்குல்ல, அந்த வடக்கு திசையில அங்க மாபெரும் வீரன் பேர் எடுத்த துடித்தாத்தன் அப்படிங்கிறவன கூப்பிட்டு வர சொல்லிடுவான். அதாவது கிழக்கு திசையில கருங்கை வாணனும், தெற்கு திசையில திதியனும், வடக்கு திசையில துடிச்சாத்தனும், 3 திசையில 200 வீரர்களா மொத்தம் 600 பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட வேட்டுவன் பறையில பாதி உயரத்தை தாண்டி வந்துட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள நாய்கள் எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், புதுசா ஆளுங்க வர்றதை பார்த்து குறைச்சிருக்கும் அது. ஆனா பெண்கள் துணைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால இங்க மலை அடிவாரத்துல எந்த தடையும் இல்லாம இவங்க மேல வந்துகிட்டே இருப்பாங்க. நீலன் கூட உட்காந்து இருந்தான் பாத்தீங்களா கொற்றன், அவனுக்கு கிட்டத்தட்ட தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து நீலன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே நள்ளிரவு ஆக போகுது, இன்னும் இந்த இரவுக்கு மேல பனி அதிகமா இருக்கும்டா, நீ என்ன பண்ணு என் குடியில போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவான். இவனும் மந்தையில இருந்து எழுந்திருச்சு குடிலுக்கு போவான். அந்த நீலனோட குடியில் இருக்குல்ல, அது வேட்டுவன் பாறையோட கிழக்கு பக்கத்துல ஒரு பாறையில மலை முகட்டுல ஒட்டுன மாதிரி ஒரு மர அடிவாரத்துல இருக்கும். அங்கதான் குடியில் போட்டிருப்பாங்க. அந்த கிழக்கு முகட்டுல இருந்து பார்த்தா கீழே இருக்க எல்லாமே தெரியும். இவன் தூக்க கழகத்துலதான் வருவான். ஆனா நடந்து வந்த உடனே உள்ள வந்த உடனே யாரும் நிறைய மனிதர்கள் மேல வர மாதிரி நிறைய தலைகள் தெரியும். அடடா, இப்ப நம்ம வேகமா ஓடி போய் சொன்னோம்னா நம்ம ஓடி போற சத்தமும் குடில் திறக்கிற கதவு திறக்கிற சத்தமும் கேட்டுரும். அதனால கீழே எதிரிகள் பார்க்காம இருக்கணும் என்ன பண்ணுவான், மேல இருந்து அப்படியே அதே குடிலுக்கு மேல குடிசைகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு மரத்தோட மர அடிவாரத்துல இருக்கும், அந்த மரத்தோட மேல ஏறிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு மரமா தாவி தாவி நேர கீழே விழுந்துருவான். அவன் கீழே வந்து ஐயோ இதே பார்த்து பயந்து ஒடியாராண்டா, யாரா அவன் பக்கத்துல பக்கத்துல வந்து கொட்டுறான்னா ஏதோ விஷயத்த பயட்டு இரவுல பார்த்துட்டான் போல இருக்கு, நள்ளிரவு நேரத்துல பார்த்துட்டு பயந்துட்டான் போல இருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இதே மாதிரி இதே மாதிரி ஒரு நள்ளிரவு நேரத்துலதான் எங்களோட ஊரும் சுத்தி வளைக்கப்பட்டுச்சு, நாங்க மாட்டிக்கிட்டோம், எல்லாத்தையும் எங்களை வந்து திரையர்கள் கூட்டத்தையும் அவங்க வளைச்சிட்டாங்க, இப்பயும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த நள்ளிரவு நேரத்துல மிகப்பெரிய கூட்டம் வருது அப்படின்னு பரபரப்பா சொல்லுவான். அவன் அப்படி சொன்ன உடனே அங்க பரபரப்பு இன்னும் பயங்கரமா கூட்டிட்டோம். எல்லாரும் கையில இருக்க ஆயுதெல்லாம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீலன் எட்டி பாப்பா 3 திசையிலயும் ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி சரி ஆளுக்கு ஒரு திசையா போகலாம், சீக்கிரம் போங்க, அங்க போங்க இங்க போங்க எல்லாத்தையும் பிரிச்சுடுவான். அப்பதான் சொல்லுவான், நம்ம ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும்,
அதனால கொஞ்சம் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போங்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கன்னு சொல்லுவான். கிழக்கு திசையை நான் பாத்துக்கிறேன்மா, தெற்கு திசையை புங்கன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம நீலனோட நண்பன் ஏற்கனவே பார்த்துருப்போம்ல, நீலனோட கல்யாணத்துல பார்த்தோம்ல, அவன் புங்கன் பாத்துக்குவான். வடக்கு திசையில சோமக்கிழவன் அவன் போய் பார்த்தாச்சு, கிழக்கு அந்த கிழவர் வயசான ஒரு காரில் அவர் பாத்துக்குவாரு. இப்படி நாங்க போறோம் சொல்லி பிரிச்சு போவாங்க. அப்ப சொல்றது நீலன் என்னன்னா, இருக்கிறது நம்ம 24 பேர் மட்டும்தான், அதுலயும் 2 பேர் வயசான ஆளுங்க. அதனால இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து திட்டம் இருக்கணும், நம்ம தாக்குதல் ஏற்பாடு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதனால எல்லாம் ஊரோட நடுப்பகுதி வாங்கன்னு சொல்லி அங்க பார்த்து டக்குன்னு சொல்லுவான். அங்க மந்தில டக்குன்னு ஒரு திட்டத்தை போடுவான். அந்த திட்டத்தை பிறகு ஆளுக்கு ஒரு 1000 எடுத்துங்கன்னு சொல்லுவான். எல்லாம் எடுத்துக்குவாங்க, திட்டத்தை போடுவாங்க. பயங்கரமான ஒரு குறுகிய கால திட்டமா இருக்கும். எல்லாம் வேக வேகமா அங்க தயாராயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கருங்கைவானோட படை இருக்குல்ல, கிழக்கு திசையில ரொம்ப கவனமா மேல வந்துட்டு இருந்துச்சு. அப்பாடா, இப்போ வரைக்கும் நம்மள யாரும் பார்க்கல. அதனால அதே நினைப்புல ரொம்ப சந்தோஷமா மேல வந்துட்டு இருப்பான், நிம்மதியா வந்துட்டு இருப்பான். அதே நேரத்துல அவனுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னன்னு மேல எட்டி பார்க்கும்போது மிகப்பெரிய பாறை ஒண்ணு உருண்டு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்க அடுத்த நிமிஷமே அடுத்தடுத்த பாறைகள் உருண்டு வரும். எல்லாம் நேர்கோட்டில் வராம எல்லா திசையிலும் மாறி மாறி அங்கிட்டு இங்கிட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு திசையில பயந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கருங்கை வேணாம் மட்டும் ஓடாதீங்க ஓடாதீங்க, டக்குனு எதிர்களை தாக்க தொடங்குங்க. அவங்க தாக்க தொடங்கிட்டாங்க, நம்மளும் எதிர் தாக்கத்தை தொடங்கும்னு சொல்லும் போதே முதல்ல தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுமான்னு எல்லா உயிர்களும் அங்க போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க, திருச்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துல மாறி மாறி ஈட்டிகளும் அம்பிகளும் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அம்புகள் வரும், ஈட்டி வரும். இவங்க தாக்குறதுனா எப்படின்னா, அவங்க மேல இருந்து தாக்குறதுனால தெளிவா தாக்குவாங்க. இவங்க கீழே இருந்து போகிறதுனால அவங்களால தாக்க முடியாது, யாரா இவங்களால தாக்க முடியாது, கருங்கை வேணாம் கொடுத்தாலும் தாக்க முடியாது. ஒரு பக்கம் ஈட்டிகளும் அம்புகளும், இன்னொரு பக்கம் பல பல பாறைகளும், எந்த பக்கத்துல இருந்து எந்த பாறை எந்த சைடு விழுவுதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து பயந்து வருவாங்க. ஆனா சில வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீலன் மட்டும் தெளிவா சொல்லிடுவான், இங்க பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறதுல எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்த, ஆனா எரி அம்புகள் பயன்படுத்தாங்க. எரி அம்புகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்புக்கு முன்னாடி நெருப்பு பத்த வச்சு விடுறது. அதை பயன்படுத்துங்க அப்படின்னா ஆபத்து நேரத்துல பயன்படுத்துறது, ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கும்போது பயன்படுத்துறது. அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இங்க ரொம்ப ஆட்கள் கம்மியா இருக்கவங்க நம்மளே சொல்ற மாதிரி ஆயிரும், அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவான். அதே மாதிரி மறுபக்கம் இந்த வடக்கு திசையில சோமக்கிழவன் சொன்னோம் பாத்தீங்களா, அவரு பயங்கரமா சண்டை போடுவாரு. எப்படின்னா அவருக்கு 2 வீரர்கள் தான் கூட்டு போயிருப்பாரு. அவர் என்ன சொல்ல, 2 வீரர்களை மரத்து பக்கம் ஏறிக்கிங்கன்னு சொல்லிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா கையில ஈட்டி வச்சுக்கிட்டு அந்த எங்க இவங்க என்ன கல்லு வந்து பெரிய பெரிய பாறையில முட்டு கொடுக்குற கல்லுன்னு சொல்லுவோம். அந்த முட்டு கொடுக்குற சின்ன சின்ன கல் எங்க இருக்குன்னு இவருக்கு தான் தெரியும், அந்த 2 வயசானவங்களுக்கு தான் தெரியும். அதான் அந்த கல் எங்க இருக்குன்னு பார்த்து அதை ஈட்டில குத்தி எடுத்து தள்ளி விடுற வேலை மட்டும் அவரோட வேலை. இந்த பாறையை உருட்டி விடுற வேலை யார் தெரியுமா செய்வா? அந்த செய்யற வேலை யார் தெரியுமா? சின்ன பையன் கொற்றன் இருக்கான்ல, அவன் தான் தள்ளி விடுவான், பாறையெல்லாம் உருட்டி விடுவான். அவ்வளவு பெரிய பாறைகளை அவன் தான் உருட்டி விடுவான். ஏன்னா திரையர் கூட்டத்தை சேர்ந்தவன் அவன். அதனால சின்ன பையனா இருந்தாலும் அவனோட தோல் வலிமை ஜாஸ்தி. அவங்களுக்கு ஏற்கனவே பாறையை நகர்த்தக்கூடிய சக்தி இருக்கு, நம்ம பல எபிசோட்ல பார்த்துருக்குறோம். அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய பாறைகளை அசால்ட்டா தள்ளிட்டு இருப்பான். சின்ன சின்ன கல்லா எங்க முட்டு கொடுத்த கல்லா எங்க இருக்கு அப்படின்னு அந்த கிழவரை சொல்றது மட்டும் தான் கிழவனோட வேலை. ஈட்டியை வச்சு தள்ளி விட்டுருவாங்க. இந்த பையன் தள்ளி விடுறது இந்த பையனோட வேலையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வடக்கு திசையிலையும் வேந்தர்களோட வீரர்கள், மூவேந்தரோட வீரர்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கிழவர் என்ன சொன்னார், ஏற்கனவே 2 வீரர்களை மேல ஏற சொன்னார்ல மரத்து மேல, அவங்க மேல ஏறி இருப்பாங்க. நான் சொல்லும் போது வேளால அந்த மரத்தை குத்தி காலால மிதிச்சு அப்படியே உடையடா அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு வீரர்கள் நான் சொல்றதை மட்டும் செய்யல, எதுவும் செல்லாகிறா அப்படின் போது அவங்க வந்து அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது என்னன்னா, அது 2 மரம். ஒண்ணு வந்து முருங்கை மரம் மாதிரிதான், வலிமை இல்லாத மரம், கையில உடைச்சாலே உடஞ்சிடும். அந்த மரம் பேரு அகில் மரம். இன்னொரு வீரர் நேர மரம் பேர் தனக்கு மரம். இப்ப இவங்க கையில உடைச்சதுக்கு அப்புறம் அந்த கிழவன் கேட்பாரு, இப்ப நீ உடைச்சிருங்கடா, இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா மரத்தை வெறுங்கையிலே உடைக்கிறாங்க இல்லடா நீங்க, அப்ப நம்ம பக்கத்துல போன என்ன பண்ணுவாங்க பயம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரியே வேந்தர் படைக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஏன்னா கீழே இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இவங்க வெறும் கையிலேயே மரத்தெல்லாம் உடைக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, கையா என்ன இது, ஒரு பக்கம் பாறையை விட்டுறாங்க, ஒரு பக்கம் மரத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு அடுத்து என்ன செய்ய போறாங்க ஒரு பயம் வந்துடும். அதனால துடிச்சாத்தன் தலைமையில இருந்தாங்க பத்தி அந்த வீரர்கள் அவங்க முன்னேறதை நிப்பாட்டிட்டு பாதுகாக்கிறதுக்கு அப்படியே நின்றுவாங்க, மேல ஏறவே மாட்டாங்க. பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு பக்கம் நீலனோட தாக்குதல் படையினால கருங்கைவானோட படை ரொம்ப பொறுமையா முன்னேறும். வடக்கு திசையில துடிச்சாத்தனோட படை வந்து மேல ஏறாம அப்படியே நின்றுடும். ஆனா தெற்கு திசை இருக்கு பாத்தீங்களா, அங்க திதியன் ரொம்ப உற்சாகமா எல்லாத்தையும் பயங்கரமா மேலே போடா எவனா இருந்தாலும் வாட மேல மேல வாட மேல வாட கூட்டி வந்துகிட்டே இருப்பான். அவனை நீலனோட நண்பன் புங்கனால சமாளிக்கவே முடியாது, ரொம்ப ஆபத்தா இருக்கும். அதாவது நீலனோட நண்பன் புங்கன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க தரப்பு வீரர்கள் எல்லாமே எவ்வளவு தடுத்தும் அந்த திசையில மட்டும் மூவேந்தரோட வீரர்களும் மேல வந்துகிட்டே இருப்பாங்க. வேந்தர் படை மேல ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால புங்கன் என்ன பண்ணா உடனே திரும்ப மந்தைக்கு வந்துருவான். மந்தைக்கு வந்து விசில் அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிடுவான். நீலன் வந்து அவன்கிட்ட சொல்லுவான், எல்லா மேல ஏறிட்டு இருக்காங்க, தடுக்க முடியல, நாம வந்து காரமலை மேல ஏறிட்டோம்னு வச்சுக்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம காரமலைக்கு போயிருவோம், நம்ம அங்கதான் நமக்கு பலம் அப்படின்னு சொல்லுவான். நீலன் உடனே கத்த ஆரம்பிச்சான், டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, சரி
ஆனா மேல வள்ளி கூத்து நடக்குதுல, அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஒட்டுமொத்த படையும் மேல போனா என்ன ஆகும்? ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த பெண்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆபத்து வரும் தெரியாதா? சரி, நம்மள்ட்ட இருக்க காரி கொம்பு ஏதாவது ஊதி டக்குன்னு பக்கத்துல உள்ள மக்கள், நம்ம மக்களுக்கு தகவலை சொல்லுங்க அப்படிமா. அப்ப அந்த சோமக்கலன் சொல்லுவார், ஏற்கனவே நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்பா, காரி கொம்பு எல்லாம் அந்த பொம்பளை எடுத்துட்டு போயிடுச்சுங்க. நம்மள்ட்ட இருக்க ரொம்ப சின்ன பறைகள் தான், இதோட ஓசையே வராது. சத்தம் வந்தாலும் மேல நடக்க அந்த கூத்து நடக்க அந்த சத்தம் தான் நம்ம எல்லாம் ஃபுல்லா எதிரொலிக்கும். நமக்கு ஒன்னும் பண்ண முடியாது, வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இங்க இருக்க குதிரையை அவனா எடுத்துட்டு போய் ஒரே ஒரு வீரனை மட்டும் எடுத்துட்டு போக சொல்லலாம். அவன் அவன் தான் போய் செய்தி சொல்லணுமா. உடனே நீலன் என்ன சொல்லுவான், நாம எக்காரத்தை கொண்டு இந்த வேட்டுவன் பாறை விட்டு கீழே நகரவே கூடாது. அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து நகர்ந்துட்டோம்னாலே இங்க இருக்க பெண்களுக்கு அது ஆபத்தா போயிடும். அதனால நீலன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க ஒரு குதிரைக்கு எடுத்துட்டு போய் ஒரு வீரன் எடுத்துட்டு போ அப்படின்னு. அவன் ஒரு வீரன் குதிரை கொட்டாயை நோக்கி போயிட்டு இருப்பான். போகும்போது, டேய் எந்த குதிரை எடுக்காத, இடது பக்கமா தனியா ஒரு குதிரை கட்டி வச்சிருக்கேன் பாரு, அந்த குதிரை எடுத்துட்டு போ. அந்த குதிரையோட பேரு ஆலா. அந்த குதிரை 2-3 மடங்கு வேகமா பாயும், நீ சீக்கிரம் போயிடலாம் சொல்லுவான். இப்ப கருங்கை வானோட படை இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். இவங்க பேசிட்டு இருந்த நேரம் மேல ஏற ஆரம்பிச்சிடும். தெற்கு புறத்துல திதியனோட படை கிட்டத்தட்ட வேட்டுவன் பாறை நோக்கி மேல வந்துட்டுச்சு. வடக்கு திசையில துடிச்சாத்தோட படை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பின்னோக்கி கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதுதான் கருங்கை வானுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா 3 படையும் ஒன்னா போனா பிரச்சனையே இல்ல, பயம் இல்ல. ஒரு படை பின்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு படை மட்டும் வேகமா மேல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆபத்து. 3 பேர் ஒற்றுமை இல்லைன்னா மேல போன அந்த 200 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருப்பான். அந்த நேரத்துல ஒரு வீரன், பரம்பு வீரன் வேக வேகமா குதிரை எடுத்துக்கிட்டு ஆலா குதிரையில பறந்துகிட்டு இருப்பான், நாகக்கரட்டுக்கு போயிட்டு இருப்பான். இவ்வளவுக்கும் காரணம் அந்த ஆலா குதிரை தான். ஏன்னா இந்த ஆலா குதிரை தான் இவ்வளவுக்கும் காரணம். எதுக்காக அப்படின்னா, அதாவது தன்னுடைய மகன் இளமாறன் இருக்கான்ல, அவன் மரணத்திற்கு காரணம் பரம்பு வீரர்கள் தான் அப்படின்னு மயூரிக்கலாருக்கு தெரிஞ்சாலுமே, பரம்புக்கு எதிரான போர்ல தானும் பங்கெடுத்து சபதம் எடுப்பு சபதம் கொடுத்தாருன்னு பார்த்தோம்ல. ஆனா இந்த ஆலா குதிரை இருக்குல்ல, இந்த ஆலா குதிரை வேட்டுவன் பாறை தான் நிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வேட்டுவன் பாறையில இருக்க வீரர்கள் தான் இவ்வளவுக்கும் காரணம். அதிலும் குறிப்பா இந்த நீலன் பையன் தான் நம்ம பையனோட தலையை வெட்டுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அந்த நீலனை எப்படியாவது பள்ளி வாங்கிடுவோம், அவன் தலையை துருக்கி துருக்கி வெட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் இந்த மயூர்கிழார். அதனால இந்த நேரத்துல மகிழாவோட வளகாப்பு செய்தி எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. இவன் பக்கத்து ஊருங்கனால இவனுக்கு ரொம்பவே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு. அதுலயும் குறிப்பா அங்க என்ன மாதிரி சம்பிரதாயங்களும் நடக்குங்கிறது இவனுக்கு தெளிவா ஏற்கனவே தெரியும். அதனால போர் சூழல் இருக்கனால எப்படியும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப கம்மியான வீரர்கள் தான் இங்க வருவாங்க. அதுலயும் குறிப்பா நீலன் கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் திரட்டி கருங்கை வாணன்ட்ட சொல்லியிருப்பாரு. கருங்கை வாணன் அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை போட்டான். எப்படின்னா, ஒரு பக்கம் எச்சினி சடங்கை நடத்துவோம். அந்த சடங்கை அந்த கூட்டத்துல இருக்க வீரர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இங்க குவிஞ்சிருவோம். குவிஞ்சிட்டு யானையை வெட்டுற சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து மேலே ஏறணும் அப்படிங்கிற திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா திட்டத்தை போக்கி மேல வந்துட்டு இருந்தான். கருங்கேவன் கிளம்பும் போது மயூர்கிழார்ட்ட, நீலனை நேர்ல பார்த்த 2 வீரர்கள் அனுப்பு, உனக்கு பழி வாங்க நான் கரெக்டா முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மயூர்கிழார் 2 வீரனை கூட அமைச்சிருப்பாரு. நீலனை ஏற்கனவே நேர்ல பார்த்த வீரர்கள், அதாவது வெங்கல் நாட்டு வீரர்கள். அவங்களுக்கு தெரியும்ல நீலனை நேர்ல பார்த்தது, அவங்க கூட அமைச்சிருப்பாங்க. அவன் நினைச்ச மாதிரியே இப்ப கிட்டத்தட்ட மேல வந்துட்டான். 3 திசையில இருந்தோம் வெறும் 24 வீரர்கள் மட்டுமே இருந்துகிட்டு அங்க காவல் காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தாக்குனாங்க. ஆனா அவன் எதிர்பார்த்த என்னன்னா, ரொம்ப கம்மியான வீரர்கள் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல கங்கேவானன். ஆனா அப்பயும் மேல மேல ஏறி போயிட்டே தான் இருந்தான். ஆனா நீலனுக்கு தான் இப்ப கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்னா நம்ம இருக்க திசையும் பரவாயில்ல, சோமக்கிழவன் இருக்க திசையும் பரவாயில்ல. ஆனா புங்கன் திசை இருக்கு பார்த்தீங்களா, அங்க வீரர்கள் மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதனால என்ன பண்ணுவோம், சோமக்கிழவன் 2 வீரர்கள் அனுப்பிச்சுட்டோமே, அவங்களை இங்க அனுப்பலாமா இல்ல நாம அங்க போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சோமக்கிழவன் திரும்பி பார்ப்பாங்க. பக்கத்துல கொற்றன் இருந்து ஞாபகம் வரும். ஐயோ, சின்ன பையனை வச்சு நம்ம இங்க பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதுவும் காலம்மனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, அதனால இந்த கொற்றனை எப்படியா இங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நேரம் அவன்கிட்ட போய் கொற்றனை கூப்பிடுவான். இவன் ஏதோ உதவிக்கு கூப்பிடுறான் போல, அங்க இருந்து பாறை தள்ளணும் போல, இவனு தான் வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா ஓடியாருவான். அவன் என்ன சொல்லுவான், ஒரு ஒற்றடி பாறை காமிச்சு, டே கொட்டுறாங்க வா, இந்த ஒத்தடி பாறையில போ, இப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு அருவி வரும், அதுக்கு அடிவாரத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும், அந்த பாறைக்கு அடியில போய் நீ ஒளிஞ்சுக்க, உன்னை யாரையுமே பார்க்க முடியாது, அங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, நாளைக்கு காலை வரைக்கும் நீ அங்கேயே இரு, நான் வந்து உனக்கு கல்ல கூப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா அங்க முடிஞ்சக்கப்புறம் நான் வர முடியல, நான் எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட நீ இங்க வந்துரு, இல்ல அதுக்கப்புறம் ஊர்ல உள்ள ஆளுங்க யாராவது உன்னை கூப்பிடுவாங்க, இல்ல விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ வா, அது வரைக்கும் வராத அப்படின்னு சொல்லுவான். பாறையை நகர்த்தி எப்படியாவது உதவி செய், சண்டை போடலாம், இவங்களுக்கு உதவி செய்யலாம்னு இருந்தான் கொற்றன். ஆனா இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவன் பேச்சை மீற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாம போவான். போகும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே போவான். நீலன் கிழக்கு திசையில திரும்ப சண்டை போட போவான்.
3 திசையில இருந்து தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கும். ரொம்ப பயங்கரமா வந்துடும். இவன் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் போவான். ஆனா குறிப்பா தெற்கு திசையில புங்கன் தலைமையிலான வீரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே போவான். ஐயோ புங்கன் ரொம்ப ஆபத்துல இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே போவான். புங்கன் திசையில எதிரிகள் கூட்டம் வேக வேகமா கையில தீப்பந்தத்தோட ஒடியாரும். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த பையன் அப்பதான் அந்த முகத்தை பார்ப்பான். அந்த கூட்டத்துல மேல தலைமை தாங்கி வந்தது திதியன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே, அவன் முகத்தை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வரும், பழசெல்லாம் ஞாபகம் வரும். இவனையும் இவன் தம்பி 2 பேத்தையும் தலைகீழா தொங்க விட்டு நம்ம கூட்டத்தையே அழிச்சிட்டோம்டா, இவன் தான்டா அழிச்சான், நம்ம கூட்டத்தையே அழிச்சவன் இவன் தானே அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ரொம்ப வெறி ஆயிடுவான். உடனே என்ன பண்ணுவான், பக்கத்துல வேக வேகமா ஒரு மரத்து மேல ஏறி மறைஞ்சிக்குவான். இவன் மேல இருந்து பார்க்கத்தா யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி ஒளிஞ்சிருப்பான். உச்சியில இருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கொடியை பிடிச்சிக்குவான். மரத்துல ஒரு வேறு மாதிரி கொடி இருக்கும், வேர்க்கொடி, அதை பிடிச்சிட்டு அப்படியே தயாரா இருப்பான். அந்த திதியன் வேக வேகமா மேல வந்துகிட்டே இருப்பான். புங்கனால எதிர்த்து சண்டை போட்ட புங்கனால சமாளிக்கவே முடியாது. புங்கன் பின்வாங்கிக்கிட்டே இருப்பான். இந்த பையனும் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பான். திதியன் சரியான இடத்துக்கு வரட்டும்னு காத்துக்கிட்டு இருப்பான். வந்த உடனே கொற்றன் அப்படியே தலைகீழா தொங்கிடுவான். அந்த வேர்லயே தலைகீழா காலை மேல கட்டி தொங்கிடுவான். எப்படின்னா, இவனை அந்த திதியன் எப்படி தலைகீழா தொங்க விட்டுருப்பானோ அதே மாதிரி இவன் அதே மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருப்பான். இவன் மரத்தை தலைகீழா தொங்கிக்கிட்டே பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஞாபகம் அப்படியே வரும். அதே கோணத்துல பார்த்தான். ஏன்னா இந்த முகத்தை இப்படியே இதே தலைகீழான கோணத்துல நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு அதே கோணத்துல பார்த்துட்டு இருப்பான். இவன் பக்கத்துல வர வர சரியா காத்துட்டு இருப்பான். இவன் கரெக்டா இவனுக்கு கீழே வந்ததுக்கும் நேரா மேல இருந்து தலைகீழா குச்சிருவான். மேல சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். மேல எட்டி பார்க்கும் போதே இவன் கையில ஒரு குறுங்கத்தி வச்சிருப்பான். அப்படியே அவன் மூஞ்சோட இறக்கி மூஞ்சோட கிழிச்சு அப்படியே நெஞ்சா போய்கிட்டே இருக்கும் கத்தி. ஏன்னா மேல இருந்து இறங்குற வேகத்துக்கும் இவனோட வெயிட் இருக்குல்ல, பயங்கரமான வெயிட்ல அப்படியே ஏறி மொத்தத்தையும் இறக்கிடுவான். நெஞ்சா இறக்கிடுவான். திடீர்னு கூட வந்த வீரர்கள் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. எதுவுமே இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பையன் பண்றாங்க, டக்கு டக்குன்னு வேகமா பயங்கரமான ஈட்டிகளாம் அந்த பையன் மேல எரிஞ்சிருவாங்க. ஒட்டு மொத்தமா அந்த வீரர்களோட ஈட்டிப்புலாம் கொற்றனோட உடம்புல இருக்கும். இப்ப திடீர்னையும் கொண்டுட்டு அதே இடத்துலயும் செத்தும் கிடப்பான் கொற்றன். அங்க நாகக்கரட்டு இருக்குல்ல, அந்த நாகக்கரட்டுல பாரியும் கபிலரும் தேக்கனும் வாரிக்கையனும் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் எச்சினி சடங்கு பத்தி கபிலர் சொன்னதுக்கு அப்புறம் எதிர்கள் எப்பதான் தாக்க தொடங்கினாங்க போல இருக்கு. அதனால எல்லா சைடும் உஷாரா இருக்க சொல்லணும், எல்லா திசையிலும் வீரர்கள் தயாராக சொல்லணும், நாளைக்கு காலையில போர் தொடங்கலாம் ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்க நேரத்துல தான் திடீர்னு ஒரு வீரன் வந்ததையும் குதிரையில வந்ததையும் வேகமா பழையன்ட்ட பேசுனதும் பழையன் அதை விட வேகமா ஒரு படையை தூக்கிட்டு ஓடுறதையும் வேட்டுவன் பாறைக்கு போயிட்டு இருக்கிறதையும் பார்த்தாரு. உடனே காரி கொம்பு எடுத்து அங்க யாரோ ஊதுனாங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 5 பேரும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அதிர்ச்சி. நீலனை உடனே இங்க காப்பாத்தி அவனை நான் போறேன்னு சொல்லிட்டு பாரி கிளம்புவாரு. ஆனா வாரிக்கின்னு விட மாட்டாரு. பாரி இங்கேயே இருக்கட்டும், தேக்கனும் முடியணும் போவேன் அப்படிம்பாரு. பாரிக்கு எதிர்த்து பேச வருவார் பாரி. ஆனா எதிரிகள் வேட்டுவன் பாறையை நோக்கி கவனத்தை எடுத்துட்டு இங்க வந்துட்டு என்ன பண்ணுவேன், இப்பதானே எத்தனையாக நடத்திருக்கா, திடீர்னு இங்க பண்ணா என்ன பண்ணுவேன், நம்ம எல்லா சைடும் கவனமா இருக்கணும், 2 பேரும் அங்க போகட்டும், படையை கூட்டிட்டு போகட்டும் பாரு. எல்லாரும் அங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வீரர்களை நீ வந்து வீரர் கூட்டத்துக்கு நாகத்துல நம்ம குடிச்சு வச்சிருக்கோம், இவ்வளவு பேத்துக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், நீ இதுதான் இங்க சரி வரும்னு சொன்ன உடனே அவரும் சரின்றாரு. முடியும் தேக்கணும் இங்க இருந்து கிளம்புவாங்க. நாகக்கரட்டுல இருந்து அந்த பக்கம் நீலனுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா 3 திசையில இருந்து தாக்கிட்டே இருப்பாங்க. இங்க வீரரோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வரும். இருக்க 24 பேர் இருந்தா இப்ப இருக்க ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப என்ன சொல்லுவான், இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அவங்க மேல வந்துடுவாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மள்ட்ட ஆளும் இருக்காது, அதுக்கப்புறம் மேல பெண்கள் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம திட்டத்தை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைகள்ல இருக்க எல்லா குடிசை மேற்கூரைகளையும் எடுத்துருங்கம்மா, எல்லா குடிசையும் கையில எடுங்க, அப்படிமா எடுத்து கீழே போடுங்கம்மா. சண்டை போட்டுட்டே ஒரு பக்கம் சண்டை போடுவான், ஒரு பக்கம் மரங்களையும் கட்டைகளையும் எல்லாத்தையும் வச்சு பெரிய வட்டம் போடுங்கன்னு சொல்லுவான். பெரிய வட்டம் போடுவாங்க, எல்லாம் தயார் பண்ணி சொல்லிட்டு திரும்ப போய் சண்டை போடுவான், திரும்ப வருவான், இதெல்லாம் பண்ணுவான். திரும்ப அங்க போய் ஒரு பக்கம் வீரர்களை சமாளிக்கணும், ஒரு பக்கம் திரும்ப திட்டங்களை சொல்லணும். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய வட்டம் உருவாகிடும். அந்த வட்டம் எப்படி உருவாகிடும் அப்படின்னா, கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் வச்சு மிகப்பெரிய வட்டம் உருவானுச்சு. அந்த வட்டம் உருவானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அந்த வட்டத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுவான். எல்லா பக்கம் நெருப்பு வச்சு விடுங்கன்னு சொல்லுவான். எல்லா பக்கம் நெருப்பு வச்சு விட்டுருவாங்க. இப்ப 3 பக்கம் வந்து அதே நேரத்துல 3 பக்கம் வந்து வேந்தர்களோட படை உள்ள வந்துடும். மேல வந்து பார்க்கும்போது எதிரிகளோட குடிசையெல்லாம் தீ வச்சுட்டு தப்பி ஓடி போயிட்டாடா காட்டுக்குள்ள அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் கருங்கைவாணன். எல்லாம் அந்த நெருப்பு பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க போல இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. கருங்கைவானுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும், ஏன் இங்க தீ வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க காட்டுக்குள்ள அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க மிச்சம் இருந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க நெருப்பு வளையத்துக்குள்ள இருப்பாங்க. நீலன் கூட இருக்க ஆளுங்க அவங்க எப்பவுமே போர்க்காலங்கிறனால இந்த தீக்களி அப்படின்னு சொல்லப்படுற அந்த தீக்களியை கையில எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க, வாளியா வச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, டக்குனு தீக்களியை உடம்பு பூரா பூசிக்கிட்டு நெருப்புல இருந்து 4 பக்கமும் டக்குனு சீறி பாஞ்சு வந்து தாக்க தொடங்கிடுவாங்க. அதாவது
நெருப்பு பக்கத்துல நின்று அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களே வேந்தர் படை, அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே 2 3 பக்கமும் வந்து அப்படியே கையில வாளோட வந்து எல்லா தலையும் வெட்டிட்டு வெட்டிட்டு போயிட்டு திரும்பி முன்னால நெருப்புக்குள்ளே போயிருவாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா அது, நெருப்புல இருந்து மனுஷன் வெளியே வந்து மனுஷனோட தலையை வெட்டிட்டு திரும்ப நெருப்புக்குள்ளேயே போறாங்க அப்படிங்கறது வேந்தர் படையால சுத்தமா நம்ப முடியாது. அதுலயும் நீலன் வெளிவந்த நேரம் வந்து என்ன பண்ணுவான், கண்ணுக்கு நேரத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட தலையை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது, என்னடா பண்றாங்க இவங்க, மனுஷனா மனுஷன் என்ன என்ன இவங்க யாரா இவங்க, வரா மனுஷ சக்தி மீன சக்தியால இருக்குது, எந்த வழியில தான் வந்தான் அப்படியே பாரு, எது குறுக்க போறதுக்கு வழி வச்சிருக்கான நெருப்புல இருந்து வர்றதுக்கு, நெருப்புல ஒரு மனுஷன் போக முடியுமா அப்படின்னு கருங்க வேணா உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த நெருப்பு அந்த வழியவே. ஏன்னா அங்க இருந்து நீல வந்தாலும் அந்த வழியை பார்த்துட்டு இருப்பான். கருங்கை வாணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே உள்ள இருந்து பார்த்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பரம்பு வீரர்கள் மிளகு கூடிய தயாரா வச்சிருப்பாங்க. அந்த மிளகு கூடியதுக்கு நெருப்புல போடுவாங்க. எப்பவுமே மிளகு வந்து நெருப்புல போட்டா நம்ம பயங்கரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒட்டுமொத்த மிளகு கூடிய ஒரு டப்பா இருக்குல்ல, டப்பா போட்ட மாதிரி போட்டா என்ன ஆகும், நெருப்பு பயங்கரம் வெடிக்க ஆரம்பிச்சு கட்டையெல்லாம் பறந்து நெருப்பு வந்து உழுவ ஆரம்பிச்சிடும். கருங்கான உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து ஒரு நெருப்பு கட்டை மாதிரி தெரிச்சு அவன் மூஞ்சில வந்து விழுந்துரும். மூஞ்சி அப்படியே கருகி கதறி கண்ணெல்லாம் நெருப்பா விழுந்து ஓரமாக துடி துடிச்சு போய் அழ ஆரம்பிச்சிருவான், கதற ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிருவான். நீலனை பார்த்த அந்த 2 வீரர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, மையூர் கிளார் அனுப்புற வீரர்கள், நீலன் ஏற்கனவே பார்த்து இந்த அடையாளம் கட்டுறதுக்கு அந்த வீரர்கள், அவங்க மட்டும் தான் கருங்கை பக்கத்திலே இருப்பாங்க. அவங்க மட்டும் இந்த இவ்வளவு பிரச்சனையை உள்ள வெளியே விட மாட்டாங்க. கையில 2 பக்கமும் கையில வச்சுக்குவான், நீ காட்டுற அடையாளத்தை கட்டுறான்னு. துடிச்சாத்தனுக்கு ஒண்ணுமே புரியாது, மனுஷங்களை எப்படி நெருப்புக்குள்ள இருந்து உள்ள இருந்து வர முடியும். அப்படி வந்து பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். துடிச்சாத்தன் மேல வந்தப்பன்னு சொல்லுவான், அந்த நெருப்பு ஓட்டத்துக்குள்ள இருந்தது வந்து மொத்தம் 8 பேரு. அவங்க தீக்குழி காஞ்சி போச்சுன்னா திரும்ப பூசுற வேலையை அந்த கிழமன் சோமக்கிழமன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு முறையும் உள்ள போயிட்டு வெளியே வந்து திரும்ப உள்ள போயிட்டு வந்துட்டு போயிட்டு நிறைய வீரர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ண வீரர்கள் மொத்தம் 4 பேர். அதாவது தீக்களியை பூசுற வேலை சோமக்கிழவனோட வேலை, வெளியே வந்து பாஞ்சி வெட்டுற வேலை 4 வீரர்களோட வேலை, மிளகு உருண்டையை ஊட்டுறது 3 பேரோட வேலை. இப்படி 5 6 முறை தாண்டி தாண்டி வெளியே தாண்டி தாண்டி வெட்டிட்டு வந்துருப்பாங்க. ஒவ்வொரு முறை வெட்டும் போது 10 பேரை வெட்டி சாச்சிட்டு இருப்பாங்க. நீலன் மட்டுமே இது வரைக்கும் ஒரு 20 பேத்துக்கு மேல தலையை வெட்டியிருப்பான். முகமெல்லாம் அந்த மிளகு பொருள் பட்டு நெருப்பு பட்டு கருகி போனவன் கருங்கை வாணன் விரதம் இல்ல. எப்படி நெருப்பு சுட்டுல இருந்து வெளியே வந்தானே ஆகணும், நெருப்பு சுட்டு தாங்க முடியாது இல்ல, இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆனா நெருப்பு சுட்டு தாண்டி தாங்க, எல்லாம் பண்ணுங்க, நெருப்பு பக்கத்துல நிக்காதீங்க, தள்ளி இல்லைங்கடா, யாரும் அம்மு விடாதீங்க, ஈட்டியை விடுங்க, வால் சண்டை போன்னு நினைக்காங்க, ஈட்டியை மேல இருந்து விடுங்க, எவன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஈட்டியை விட சொல்லுவான். அப்பதான் துடிச்சாத்துன்னு சொல்லுவான், நம்ம பரமநாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு, நம்ம விட்டுருவோம், நம்ம கீழே போலாம், நெருப்பு தேவை அவங்க பக்கம் இருக்காங்கன்னு வீரர்கள் பேசிக்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கருங்கை வாணன் பயங்கரம் கத்த ஆரம்பிச்சிருவான். இது வந்து நான் திரும்ப போயிட்டேன் அப்படின்னா மூவேந்தர்களோட படைக்கு தலைமை தாங்க தகுதி நான் இழந்துருவேன்டா, எப்படி நான் திரும்ப போக சொல்றேன், ஒண்ணு இவங்க நான் ஜெயிக்கணும், இல்ல இங்கேயே செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், காத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒவ்வொரு வீரர்களும் வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க மேல ஈட்டிய வேலை எரிய விட சொல்லுவான். ஆனா இந்த முறை வந்தது யாருன்னா நீலன். டக்கு நெருப்புல வந்து வெளியே வருவான், ஒரே அவன் வெளியே வந்துருப்பான், அடுத்த நிமிஷம் ஒரு தலை கீழே உருண்டு கிடக்கும். அது என்னன்னு பார்த்தா அந்த சேரனோட மாபெரும் வீரன் துடிச்சாத்தன் இருக்கான்ல, அவனோட தலை. கருங்கை வாணனுக்கு வெறி ஆயிரும். தன்னுடைய நண்பன் இவ்வளவு நாள் இப்ப கீழே மேல கூட்டு இருந்தோம், நண்பனா இருந்தான், இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம், ஒரு தளபதி அவனோட தலை கீழே உருண்டு உழுவுது, கருங்கை வாணனுக்கு வெறி ஆயிடும். இப்ப அந்த கருங்கை வாணனை பார்த்து அந்த கூட வந்த வீரர் சொல்லுவாங்க, இப்ப வந்துட்டு போனால அவன் தான் நீலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருங்கை வாணனுக்கு இன்னும் வெறி ஆயிடும், வெறி அதிகமாயிடும். தூரத்துல இருந்து ஈட்டியை கையில வச்சு ரெடியா வச்சுக்கிங்க, தயாரா இருங்க, அடுத்த முறை அவங்க தாவுனாலே அவன் மேல வீசிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் அடுத்த வீரர் தாவும்போது இவங்க ஈட்டி வீச ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு வீரர்களா பரம்பு வீரர்களா கீழே விழுந்துகிட்டே வருவாங்க. இப்ப நெருப்பு வட்டத்துக்குள்ள இருந்த பரம்பு வீரரோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம திட்டத்தை மாத்திதான் ஆகணும், இது அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நீலன் சொல்லிட்டு இருக்கும் போதே புங்கன் ஈட்டியால குத்தப்பட்டு கீழே விழுந்து செத்து கிடப்பான். இப்ப நீலனுக்கு ரொம்ப கவலையாயிடும், ஏன்னா இப்ப உள்ள இருக்கிறது 2 பேர் தான், எல்லாமே இறந்துட்டாங்க. 2 பேரை வச்சு என்ன பண்றேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அப்பயும் நீலன் பயப்படல, பதட்டப்படல, திரும்ப தீக்களி காஞ்ச தீக்களியா உடம்புல பூசிக்கிட்டு எகிரலான்னு பார்ப்பான். அந்த நேரம் காரி கம்பு ஓசை கேட்கும், காரி கம்பு ஓசை கேட்ட சின்ன ஆறுதல், அப்பாடா வேட்டூர் பழையன் ஏதோ 2 குன்று பக்கத்துல வந்துட்டாரு அப்படிங்கிற இந்த ஒலி கேட்டுருச்சு, இன்னும் 2 குண்டு தாண்டிட்டு விட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, அது வரைக்கும் இவங்க சமாளிச்சா போதும் நினைச்சு சமாளிப்பான். அது வரைக்கும் இவங்களை விட மாட்டேன், சுத்தி சண்டை போட்டுருப்பான். அப்ப என்ன பண்ணுவோம், வீரர்கள் பக்கம் வந்துருக்கனால என்ன பண்ணுவான், இந்த முறை அதுக்கப்புறமும் 2 தடவை வெளியே தாடி வெட்டி சாச்சிட்டுள்ள போவான். இந்த வேந்தர் படை வீரர்கள் ரொம்ப பக்கத்துல வந்துகிட்டு இருப்பாங்க, நீலனுக்காக ரொம்ப காத்துக்கிட்டே இருப்பான் கருங்கை வாணன். இப்ப என்னன்னா இவனுக்கு வெளியே போய்தான் ஆகணும் நீலனுக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க, நெருப்பு அணையிற மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், வேகமா நீலன் இன்னொரு தடவை வெளியே வந்து வெட்டிட்டு போலான்னு கரெக்டா வருவான். அவன் வரும்போது இந்த கருங்கை வாணன் என் கை நரம்பே
அறந்து போனாலும் பரவாயில்ல, என் கை நரம்பு முழுக்க அறந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அறந்தாலும் பரவாயில்ல சொல்லி கையை வேகமா ஈட்டிய பயங்கர வேகத்துல விடுவான். அப்படி விடும்போது நீலன் வெட்டிட்டு உள்ள போகிற நேரத்துல அந்த ஈட்டி நீலனோட வலது தொடையில இறங்கிடும். அப்படியே நெருப்புலயே கீழே வந்துடுவான். அவனை தூக்கி ஃபர்ஸ்ட் வெளியே இழுங்கடா அப்படின்னு கத்துவான் கருங்கைவாணன். வெளியே இழுத்த உடனே அங்க வேட்டூர் பழையன் வந்து சேருவாரு. வந்து பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. வேட்டூர் பழையன் குதிரையை விரட்டிட்டே வருவாரு. காரி கொம்பு சத்தம் ஊதிக்கிட்டே வருவாரு, சத்தம் போட்டுக்கிட்டே வருவாரு. உள்ள நுழையும் போது ஒரே நெருப்பா இருக்கும். மனுஷங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, உயிரோட இருக்கிற மாதிரி தெரியலையே. நீலன் எங்க இருக்க, நீலன் எங்க இருக்க, புங்கன் எங்க இருக்க, புங்கன் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு பேரா சொல்லி கத்திட்டே வருவாரு வேட்டூர் பழையன். நாலா பக்கமும் தேடி யாரும் இல்லைன்னு உடனே எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, நீலனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பழையா இங்க வா சத்தம் கேட்கும். அங்க எட்டி பார்த்தா சோமக்கிழன்னு ஒரு ஓரமா உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. பழையன் அவங்க கிட்ட போனதும் அந்த சோமக்கிழவன் அவங்க நீலனை தூக்கிட்டு ஓடுறாங்க. சீக்கிரம் போ, இந்த திசையை பாரு அப்படின்னு போகும்போது வேட்டூர் பழையன் எட்டி பார்ப்பாரு. கீழே வேட்டுவன் பாறை அடிவாரத்துக்குள்ள வேந்தர் படையோட வீரர்கள் குதிரையில போயிட்டு இருப்பாங்க. முன்னால போயிட்டு இருந்தது ஒரு மிகப்பெரிய தேரு. அந்த தேர்ல நீலன் இருந்தான். கை காலெல்லாம் கட்டி இருந்துச்சு, மிகப்பெரிய கயிறால கட்டி இருந்துச்சு. கருங்கைவாணன் உடம்பு முழுக்க ரத்தத்தோட கருகன மூஞ்சியோட ரொம்ப சந்தோஷத்தோட தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். நீலன் என்ன ஆனா, பாண்டியரோட முழு திட்டம் என்ன, இப்ப நீலனை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் பாரியோட பதிலடி என்ன, இதெல்லாம் அப்படிங்கலாம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான எபிசோடு. அந்த எபிசோட்ல நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல உள்ளாதவங்க யூடியூப் கமெண்ட்ல சொல்றதா சொல்லலாம், இல்ல இங்க உள்ள கமெண்ட்ல சொல்றதான்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நிறைய குறைகள் இருந்தா திருத்திக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போம். இந்த எபிசோடு எப்படி இருக்கிறத மட்டும் சொல்லுங்க.